என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சீஷர் என்ற தலைப்பில் நம்ம தியானித்து வருகிற அந்த சிறிய தியானம் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 1 தேதியாக இருப்பதுனால இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான ஒரு செய்தியை கொடுக்க நான் ஆசைப்படுறேன். நாளிலிருந்து அது தொடரும். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தில் எல்லா கிருபைகளையும் ஜெயத்தையும் தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 11:25. உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். அழகான ஒரு வார்த்தை. உன்னை குறித்த ஒரு பயம். நீங்கள் ஒரு ராட்சசரை போல, ஜெயின்ஸை போல, அல்லது ஒரு ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால, அல்லது நீங்கள் ஒரு மூர்க்க குணத்தோடு இருப்பதுனால வருகிற பயம் அல்ல. அது உலக பிரகாரமான பயம். சிலரை கண்டாலே பார்த்தாலே பயமாக இருக்கும். அது உலக பிரகாரமான மாம்சத்துக்கு ஏதுவான பயம். ஆனால் சிலரை பார்க்கும்போது அவர்கள் சாந்தமாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுக்குள் இருக்கிற ஒரு அந்த வெளிச்சத்தின் நிமித்தம் சுற்றி இருக்கிற இருளுக்கு ஒரு பயம் வரும். பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று கூட சொல்லலாம். உன்னை குறித்த ஒரு பயம், கெடி உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு நடுக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் நினைக்கிறீங்களா, நான் தான் எல்லாத்த கண்டும் பயப்படுறேன், கடந்த 7 மாதமும் நான் தான் என் பிரச்சனையை கண்டு பயந்துருக்கிறேன், என்னுடைய போராட்டத்தை கண்டு பயந்தேன், என்னை குறித்து யார் பயப்படுவா அப்படின்னு சொல்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்கள் மேல் ஒரு கிருபையை இந்த மாதத்தில் வைப்பாராக. நீங்கள் எதுக்கெல்லாம் இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தீங்களோ, தேவன் அதையெல்லாம் மாற்றி உங்களை குறித்த ஒரு பயமும் கெடியும் அங்கே உலகத்தாருக்கு உண்டாகும்படி கர்த்தர் செய்வார். எப்படி ஆகும்? இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, இதற்கு காரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில வேத வசனங்கள் மூலமாக உங்களோடு நான் சொல்ல விரும்புகிறேன். இதையெல்லாம் நம்ம செய்தால் கர்த்தர் இதை செய்வார். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 28:10. அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன்னை குறித்து பூமியின் ஜனங்களுக்கு ஒரு பயம் உண்டாகும் என்று சொல்லுகிறார். எப்போ உண்டாகுமாம்? இங்கே வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்டது. கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற பாக்கியம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்க. அப்படி செய்தால் நான் உன்மேல் என்னுடைய நாமத்தை தரிப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமம் நம்மேல் தரிப்பிக்கப்பட்டதுன்னா ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு பயத்தையும் கெடியையும் ஜனங்களுக்குள்ளே உண்டாக்குவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் நம்மேல் தரிப்பிக்கப்படுகிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை அவ்வளவு சிறந்தவர்களாக வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி போட்டுட்டு, நான் கர்த்தரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நீங்கள் தேவனுடையவர்கள். உங்கள் மேலே கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவர் பொறித்திருக்கிறார். அப்போது நான் கர்த்தருடைய நாமத்தை தரித்திருக்கிறதுனால, நான் தேவனுடையவன், தேவனுடையவளாக இருக்கிறதுனால, அவருக்கு சொந்தமாக இருக்கிறதுனால, நான் தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறதுனால, தேவன் உங்களை குறித்து ஒரு பயத்தை உண்டாக்குவார். நீங்கள் எங்கே போனாலும், தாவீது பாருங்கள், கோலியாத்துக்கு முன்னால் நிற்கும் பொழுது, நான் சாதாரண மெய்ப்பனாக வரேன் அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு அங்கே போய் நிற்கலை. மாறாக, நீ யாரை நிந்திக்கிறியோ அந்த இஸ்ரவேலின் சேனைகளின் தேவன், அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களை நடத்துகிற அந்த கர்த்தருடைய நாமத்தினால நான் வரேன். இதுதான் அந்த உலகத்தாருக்கும் அவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம். தேவனுடைய நாமம் தரித்தவர்கள் எப்போதும் கர்த்தருடைய நாமத்தில் நிற்பாங்க. நான் கர்த்தருடைய நாமத்தினால வரேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி என்னன்னு தெரியும். உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி வேலை செய்தா, உங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டி கிரியை செய்தா, செய்யலைன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை யாருக்குள்ளே இருக்குதோ, கர்த்தருடைய வசனத்தை யார் கவனமாக படித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறார்களோ அவங்க மேலே தான் கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள் யாரோ
அவர்களுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை தருவார். எப்போதும் வசனத்தோடு நில்லுங்க. கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டவர்களாக இருங்க. எங்கே போனாலும் உங்கள் பேரில் போகாதீங்க, கர்த்தருடைய பேரில் போங்க. ரெண்டாவதாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தின் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான். அப்போ தாவீதை குறித்த ஒரு பயம் சவுலுக்குள் உண்டாயிற்று. யோசித்து பாருங்க, சீனியரான ஆளு, தாவீதை விட முன்னால் அபிஷேகம் பெற்றவன், தாவீதை விட முன்னாலேயே வரங்கள் பெற்றவன், தாவீதை விட பெரிய அரசன். ஆனால் தாவீது ஒரு சாதாரண இளைஞன், நீ சின்ன பையன்பா அப்படின்னு இதே சவுல் தாவீதை தன் வாயினால் சொன்னவன் இன்றைக்கு தாவீதுக்கு பயப்படுறான். அப்படின்னா இது கொஞ்சம் கவனிக்கணும் இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், எங்கள் ஆஃபீஸில் நான் தான் ரொம்ப சாதாரண ஆள், எல்லாரும் சீனியர் மோஸ்ட் இருக்கிறாங்க, அவங்க முன்னாலலாம் நான் சாதாரண ஆள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்த ஒரு பயமும் கெடியும் அவர்களுக்கு உண்டாகணும்னா நீங்கள் என்ன திரும்ப செய்யணும்? கர்த்தரை உங்களோடு வச்சுக்கோங்க. இதுதான் ரகசியம். யார் யாரெல்லாம் கர்த்தரை தங்களோடு வச்சுக்கிறாங்களோ அவங்களை குறித்த பயமும் கெடியும் அங்கே ஜனங்களுக்குள் உண்டாகும். உங்களை குறித்து ஜனங்கள் ஒரு நடுக்கம், அதாவது அந்த ரெவரன்ஸ் சாதாரணமானது இல்லை. இவங்கிட்ட விளையாடக்கூடாது, தேவையில்லாத வம்பு இவன்ட்ட இழுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு கவனம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இதுதான் பாக்கியமான காரியம். 28ஆம் 29ஆம் வசனத்தை அதே அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்து கொண்டான். சவுலின் குமாரத்தியாக மீகாலும் அவனை நேசித்தாள். ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்ருவாய் இருந்தான். பார்த்தீங்களா? இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு சவுல் பயந்தான். ஏன்னா கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். 28ஆம் வசனம், கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். இதுதான் ரகசியமே. கர்த்தரோட நீங்கள் இருங்க, உங்களோட கர்த்தர் இருப்பார். நீ அவரோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் என்றைக்கும் கைவிடுவார். தேவனை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த மாதம் எங்கே போனாலும் கர்த்தரை கூட்டிகிட்டு போங்க. கர்த்தர் இல்லாமல் எங்கேயும் போகாதீங்க. தேவன் போகாத இடம் உங்களுக்கு வேண்டாம். கர்த்தர் உங்கள் கூட வரலையா, வேண்டான்னு சொல்லிடுங்க. என் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்கள். படிக்கிற இடமா இருக்கட்டும், வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், எங்கே போனாலும் கர்த்தர் வரணும், கர்த்தரோட போங்க. உங்களை குறித்த பயமும் கெடியும் உண்டாகும். மூன்றாவதாய் கடைசியாய் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 28ஆம் நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, சாலமோன் ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். சாலமோனை குறித்து இஸ்ரவேலருக்கு ஒரு பயம். ஏன்னா தேவன் அருளின ஞானம் இவனுக்குள் இருக்கிறது. தேவ ஞானம் யாருக்குள் இருக்கிறதோ அவனை குறித்த பயம் கெடி ஜனங்களுக்குள் உண்டாகும். இன்றைக்கி தேவனை நீங்கள் பற்றி கொண்டு கர்த்தரோட கூட இருக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, மூன்றாவது தேவ ஞானத்தால் நிரப்பப்படுங்க. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்க கடவன் சொன்னார் இல்லையா? பிரியமானவர்களே, எப்போதும் தேவனுடைய ஞானத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு உங்கள் ஞானம் தாங்க. யாக்கோபு 1:5 நம்ம எல்லாருக்கும் தெரியும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எல்லாத்துலேயும் கர்த்தர்ட்ட ஞானம் கேளுங்க. அப்பா ஞானம் தாங்க, ஞானம் தாங்க. ஆண்டுகிட்ட அந்த ஞானம் கேட்டு கேட்டு பாருங்களேன். ஞானத்துக்காக ஜோம் பண்ணுங்களேன். சின்ன வேலை செய்யணுன்னாலும் ஞானத்தை கேளுங்க. ஆண்டு இந்த வேலையை செஞ்சு முடிக்கணும், எனக்கு ஞானம் தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் ஞானம் கொடுத்தார்னா உங்களை குறித்த ஒரு பயமும் கெடியும் ஜனங்களுக்குள் உண்டாகும். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் எங்கே போனாலும் நீங்கள் தைரியமாக இருக்கணும். உங்களை குறித்து பயப்படணுமே தவிர நீங்கள் யாரை கண்டும் எதை கண்டும் பயப்படாதீங்க. தைரியமாக இருங்க. நம்ம கர்த்தருக்கு முன்னால் கர்த்தரோடு இருக்கிறோம். நீங்கள் எப்போதும் நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கூட கர்த்தர் இருக்கிறார், அவர் எனக்கு ஞானம் தந்திருக்கிறார். ஏன் ஞானம், ஏன் அறிவு இல்லை, அவர் எனக்கு ஞானம் தந்திருக்கிறார். எனவே நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு தைரியமாக இருங்க. எந்த வேலையும் கர்த்தருடைய ஞானத்தோடு நீங்கள் கர்த்தருடைய தயவோடு கிருபையோடு செய்து முடிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். உபாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தின் 25 திரும்ப வாசிக்கிறேன். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயமும் கெடியும்
நீங்கள் மிதிக்கும் பூமியின் மேலெல்லாம் வரப்பண்ணுவார். இந்த வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். இந்த வசனம் தான் இன்னைக்கு மனப்பாட சவால். எனவே இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? உபாகமம் 11:25 ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் தேதிக்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபையா இந்த மாதத்தை பார்க்கும்படி கிருபை தந்தீர், இரக்கம் பாராட்டினீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதத்தை உம்முடைய நாமத்தை கொண்டே துவங்குகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவ கிருபையை சார்ந்து தொடர்ந்து நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை குறித்த ஒரு பயமும் கெடியும் உலகத்தில் பூமியின் மீதெங்கும் நாங்கள் கால் வைக்கிற இடமெல்லாம் உண்டாகும்னு சொன்னீங்களே. பல காரியங்களை கண்டு கடந்த காலங்களை நாங்கள் பயந்துட்டோம். ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருக்கிறதுனால, உங்கள் ஞானத்தால் எங்களை நிரப்பி இருக்கிறதுனால, உம்முடைய நாமம் எங்கள் மேல் தர்ப்பிக்கப்பட்டதுனால நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே ஜெயத்தோடு ஓட உதவி செய்யுங்க. இந்த மாதத்தில் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயங்களும் மாறட்டும். எதெல்லாம் கண்டு பயந்தாங்களோ அதெல்லாம் உங்கள் பிள்ளைகளை கண்டு பயப்படட்டும். கர்த்தர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். எல்லா வீண் செலவுகளுக்கும், வியாதிகளுக்கும், மருத்துவ செலவுகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். கர்த்தர் தமது பிள்ளைகளுக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஜெயத்தை தாங்க. ஆண்டவருடைய நாமம் இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். கர்த்தர் தொடர்ந்து நடத்துங்கப்பா. ரட்சகரும் எங்கள் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். விக்டோரியஸ் மினிஸ்ட்ரிஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட் மூலமாக 9வது அணி, இந்த 9th பேட்ச் பிடிஹெச்சுக்கான இந்த வகுப்பை துவங்கவிருக்கிறோம். இது 3 ஆண்டுகள் இரவு செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளிலே இரவு 7:30 மணிக்கு துவங்கி 8:45 மணி வரை நடைபெறும். இது ஜூம் மூலமாய் நடைபெறுகிற வகுப்புகள். ஸோ இதை பார்க்குறவங்க இதை மற்றவர்களுக்கு நீங்கள் அனுப்பி வைங்க. இது அநேகர் இதன் மூலமாய் பயன்பெற்று கர்த்தருடைய கிருபையினாலே 8 அணியினர் இதில் படித்து, சிலர் படித்து முடித்து பட்டம் பெற்றிருக்கிறாங்க. இன்னொரு நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இதோடு கூட எம்டி வகுப்புகளையும் நாங்கள் துவங்கவிருக்கிறோம். எனவே நீங்கள் இதில் கலந்து கொள்ளலாம். பிடிஹெச் 3 வருடங்கள் முடித்தவர்கள். இது 2 வருஷ கோர்ஸ் தான். இது திங்கட்கிழமை இரவும் வியாழக்கிழமை இரவும் நடைபெறும். எனவே இதில் நீங்கள் கலந்து கொண்டு படிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை தரமான நீண்ட அனுபவம் உள்ள நல்ல ஆசிரியர்களை கொண்டு நாங்கள் நடத்தி வருகிறோம். தவறாமல் இதில் கலந்து கொள்ளுங்க. உடனடியாக கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் இதனுடைய அட்மினோட நீங்கள் பேசி மற்ற காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலேயே கிளாஸஸ் நாங்கள் ஆரம்பிச்சிருவோம். அதனால் நீங்கள் உடனடியாக கலந்து கொள்வதற்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். நிச்சயமாக இந்த வகுப்புகள் உங்களுக்கு பிரயோஜனமாய், கண் திறப்பாய், உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாய், கர்த்தருக்காய் நீங்கள் எழுந்து எரிந்து பிரகாசிப்பதற்கு பிரயோஜனமாய் இந்த வகுப்புகள் இருக்கும். மாற்றமே இல்லை. உடனே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.